Sakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. மல்லி 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 மல்லி. செல்லக்குட்டி, என்னாச்சுடா உனக்கு? என்ன செய்யுது என் தங்கத்துக்கு? டாடாவா பாருமா, இங்க பாருமா. உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கா? அப்பாவை பாரு. வெண்பா, நீ இப்படி இருந்தா என்னால என்னடா பண்ண முடியும்? நான் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாமா? நான் இப்ப சிரிக்கிறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். நான் உயிரோட இருக்கிறனாலும் அதுக்கு நீதாண்டா காரணம். கண்ணை முடிச்சு டாடாவை பாருடா செல்லம். என்ன பாருமா வெண்பா, டாடாவை பாருமா, டாடாவை பாரு. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுமக்கும் புழுத்தலை புளியனேன் இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அருளுடை சுடரே அழிந்தது ஒரு கனியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே. விஜய், அப்பா பாருடா. என்னடா ஆச்சு வெண்பாக்கு? சித்ராவும் ரஞ்சிதாவும் என்னடமோ சொல்றாங்க. இல்லம்மா, அது வந்து நீங்க வா. ஐயோ வெண்பா, என்னமாச்சு உனக்கு? வெண்பாக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுமா. ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானப்பா? இல்லம்மா, அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியல. அதை விடு. புள்ளைக்கு இப்படி உடம்பு முடியல, வீட்ல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. வா ஹாஸ்பிடல் போவோம். இல்லம்மா, இவள டாக்டர் செக்அப்லாம் பண்ணி சிரப்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும்னாங்க. உடனே சரியாகாதுலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னடா இது? நீ முதல்ல டாக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுடா. வெண்பா, வெண்பா குட்டி, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. தைரியமா இருக்கணும். டாக்டர் வருவாங்க, மருந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான், நீ, டாடா, மல்லிமா எல்லாரும் ஹாஸ்பிடல் போயிடலாம். உடனே உனக்கு சரியாயிடும். ஓகேவா? ஹலோ டாக்டர், நான் விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய். வெண்பாக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல ஒரு டாக்டர் வந்து பார்த்து சிரப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி தான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்சம் பிரீத் பண்ணவே சிரமப்படுறா. தட்ஸ் நார்மல் விஜய். நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல தான் ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிஞ்சதும் நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, அவங்களே வராங்களா? முருகா, வெண்பாவுக்கு நல்லா ஆயிடணும். அதுதான் எனக்கு வேணும். அவ இப்படி இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. எப்படியாச்சும் இதை அவளுக்கு குடிக்க கொடுத்துடணும். அதுக்கு மட்டும் எனக்கு வழி செஞ்சு கொடு முருகா. தம்பி, மாமா, காலையில இருந்த மல்லியும் இந்த அம்மாவும் இதோ கிசு கிசுன்னு பேசிட்டே இருந்தாங்க. ஏய், எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வெண்பாவுக்கு என்னமோ கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது. ரஞ்சிதா, உனக்கு அறிவு இருக்கா? இந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு? என் பொண்ண பாரு. இப்ப வந்து நின்னுகிட்டு கேவலமா அவதான் இவதான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முட்டாள். ஏய், என்னடா பேசுற? யாருடா முட்டாளுங்கற? நாங்க என்ன குழந்தை மேல அக்கறை இல்லாமையா இருக்கோம்? அக்கறை இருக்க போய்தான் இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு உன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது புரியாம நீ எங்க மேலயே கோவப்பட்டுட்டு இருக்க? பேசாம இருக்க தெரியாம இல்ல விஜய், மனசு கேக்கல.
ஏன் ரத்தம்டா வெண்பா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் உயிர் கொதிக்குதுல. தயவு செஞ்சு இப்போ இதெல்லாம் இங்க பேசாதீங்க. மல்லியோ அன்னபூர்ணி அம்மாவோ அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது. இன்னொன்னு, வெண்பா இந்த நிலைமையில இருக்கும்போது இதெல்லாம் பேசலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்படின்னா நாங்க அப்படிலாம் செய்யற ஆளுங்கன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அத முதல்ல சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தா இப்ப ஒட்டிக்கிட்டீங்க. மாமாவை பேசி பேசி நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு தெரியாம இல்ல. இதெல்லாம் என்னம்மா இது? நீ படிச்ச பொண்ணு தானம்மா, கொஞ்சம் பார்த்து பேசு. நேரம் காலம் தெரியாம குதர்க்கமா பேசிட்டு இருக்க. அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? கொஞ்சம் மரியாதை வேண்டாமா? ஏங்க, நீங்க இதுல தலையிடாதீங்க. மல்லி என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் விடாம துரத்திட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்களும் மல்லியும் தாங்க காரணம். நீங்க எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்களா? ரஞ்சிதா ப்ளீஸ்மா, கொஞ்சம் பேச்ச நிறுத்துறியா? மாமா, எங்க வாயை படைச்சிடலாம். ஆனா இதை இப்படியே விட்டா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஐயோ என் பொண்ணு போயிட்டாலேன்னு தலையில அடிச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அரைஞ்சிரும் பாத்துக்கோ உன்னை. என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஏய், ஓலங்கிறது வெளியில போ. மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு வெளியில போ சொல்ல கொஞ்சம் உன்னை. நான் தான் இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொன்னேன்ல, வாடி வா. பாவியேனுடைய உனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே ஐயா. என்னையா உன் தொங்கச்சி போன் எதுவும் பண்ணாளா இல்லையா? பண்ணல தானே? பண்ணியிருந்தாதான் இந்நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பியே. அவ பண்ண மாட்டாயா? நீ தான் அவ மேல அன்பு கொம்புன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. அவளுக்கு மேல பாசமே கிடையாது. இப்பயாவது அதை புரிஞ்சுக்க. இன்னும் குடும்பம் குடும்பம்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. என்னைக்காவது நீ நான் நம்ம பையன்னு வாழ்ந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம புள்ள நல்லா இருந்திருக்குமே. ஏன் தொங்கச்சி ஏன் தொம்பின்னு வாழ்ந்த பாத்தியா? அதுக்குதான் அவ உனக்கு பெரிய ஆப்பா சொருகிட்டு போயிட்டா. அவளுக்கு ஒரு நினைப்பெல்லாம் இருக்காதியா? எதுக்காக அவளை கரிச்சு கொட்டிட்டு இருக்க? உனக்கு வேற ஏதோ வேலை இருந்தா போய் பாரு போ. உன் தொங்கச்சிய மட்டும் ஒன்னும் பேசிட கூடாதே. இல்லையா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கு ஏயா இந்த நிலைமை? இல்ல எதுக்கு இந்த நிலைமைன்னு கேக்குறேன். எல்லாம் அவளால தானே. அவளால தானே இப்படி கண்டவன் தோட்டத்துல வந்து நாய்ப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஏன் அது உரைக்கவே மாட்டேங்குது? அவளுக்கு உன்னை பத்தி நினைப்பு இருக்கா சொல்லு. சொல்லியா? மெட்ராஸுக்கு போய் பகுமானமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. யாரு? மலிதானே? என் தோட்டத்துக்கு என்னைய வரவேற்கிறியா? அம்மா நாக, யாரோ மெட்ராஸ்ல பகுமானமா இருக்காங்கன்னு சொன்னியே, மல்லி தானே? ஐயா, அவன் நிஜமாலுமே எங்க இருக்கான்னு தெரியாது ஐயா. அப்படியா? நிஜமாவே தெரியாது? சத்தியமா தெரியாது ஐயா. நீங்க மெட்ராஸ் தானே போனீங்க? என்னது? என்ன கேட்ட? என்ன ஏன் வந்தன்னு கேக்குறியா? என் தோட்டத்துக்கு நான் வராம உங்க அப்பா நான் வருவான்? அப்படிலாம் கேட்கல ஐயா. நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள கோச்சுக்கிட்டீங்க. நம்ம தோப்புக்கு நீங்க வருவீங்கன்னு எப்படியே எனக்கு தெரியாம இருக்கும். என்னது? நம்ம தோப்பா? நம்ம தோப்புன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க தோப்புன்னு சொன்ன, இப்போ நம்ம தோப்புன்ற. சரிங்க முதலாளி, இனிமே ஊருக்கு போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு போறேன், சரியா? அதெல்லாம் விடு. உன் தங்கச்சி இருக்கால, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காளே குமுதா, அவ புருஷன், அப்புறம் உன் பெரிய மகாரி ஒருத்தி இருக்காளே, அவ பேரு ஏதோ பிசினஸ் பண்றேன்னு புருடா விட்டுட்டு இருப்பாளே. அன்னபூர்ணிங்க ஐயா. அந்த அன்னபூர்ணி, குமுதா புருஷன் எல்லாரையும் வலை போட்டு புடிச்சாச்சு. அவங்க எங்க இருக்காங்களோ நான் அங்க தேடி போயிட்டேன்டா. ஆனா என்ன, உன் தங்கச்சி மட்டும் என் கண்ணுல படல. பட்டிருந்தான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணணும்னு ஒரு புது பிளானே போட்டு வச்சிருக்கேன். என்ன இந்த ஊர்ல தலை காட்ட விடாம பண்ணால, வாழ்க்கை முழுக்க தலை நிமிர முடியாத அளவுக்கு பண்றதுக்கு எனக்கு தெரியாதா என்ன? ஆமா,
அவ உன்கிட்ட எப்படி பேசுவா? ஏ சொல்லியா? மரியாதையா என்கிட்ட வந்து சரண்டர் ஆக சொல்லு. சிம்பிளா முடிகிற ஒரு சமாச்சாரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்துறா பாத்தியா? இனிமே என்னை ஏமாத்துறன்னு மட்டும் நினைச்சீங்க வச்சுக்கோங்களேன், உங்களை குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன். சொல்லி வை அவகிட்ட. ஐயா மல்லி என்கிட்ட பேசவே இல்லை ஐயா. ஐயா அப்புறம் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா என் ஃபோன் நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ண சொல்லுங்க ஐயா. என்னது? ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண சொல்லவா? நீ முத வரியோட நிறுத்திருந்தீனா நான் உன்னை நம்பிருப்பேன்டா மச்சான். நீ ரெண்டாவது வரி சொன்ன பாரு, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. அவளை நான் மெட்ராஸ்ல பார்த்தா உன் நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லணும், அப்படிதானே? ஆமா, கால் என்னடா? தோட்டத்துல வேலை செய்யும் போது அடிபட்டுருச்சு ஐயா. அது என்னமோ தெரியலையே, உனக்கு மட்டும் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இனி நீ அடி வாங்கினா தாக மாட்டடா. டேய் நம்பர் குடுறா. ஐயா அவன் நம்பர் என்கிட்ட இல்ல ஐயா. அவன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்ல ஐயா. ஃபோன்ல வேணா பாருங்க. உன் நம்பர் அவகிட்ட தான் இருக்கணுமே, அவதான் பெரிய திலாலங்கடியாச்சே. வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசுறாளோ? யோ, ஏயா போய் சொல்லி அடி வாங்குற? அவ நம்பர் இருக்குல்ல, அடிக்கடி பேசுவால, சொல்லு. வாய் மூடு. இருடா. ஐயா ஐயா அவன் நம்பர் என்கிட்ட இல்ல ஐயா. சும்மா ஐயா, அவளை எப்படியாவது சீக்கிரமா இங்க கூட்டு வந்துருங்கய்யா. அப்படியா? ஐயா ஐயா உன் புருஷன் அவன் நம்பரே இல்லன்னு சத்தியம் பண்ணி போனை என்கிட்ட நீட்டானேமா. ஐயா அவ தெரியாம சொல்றயா, மல்லி நம்பர்லாம் என்கிட்ட இல்ல ஐயா. ஐயா ஐயா, மல்லின்னு இருக்காது, முருகன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. சும்மா ஐயா. முருகனா? ஐயா இல்ல ஐயா. டேய் அதெல்லாம் பழைய டெக்னிக் ஆச்சேடா, இன்னுமாடா அதை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல ஐயா. டேய் இருடா இருடா பாப்போம், இருடா. டேய் முருகன்டா, முருகா முருகா, நல்ல வழியை காட்டப்பா. அண்ணன் கால் பண்றாரு. இல்ல இப்ப பேச வேண்டாம். அண்ணன் என் குரலை வச்சு நான் அழுத என்ன கண்டுபிடிச்சிடுவாரு. அப்புறம் அவர் மனசு தாங்காது. என்ன ஏதுன்னு கேட்டாருன்னா இப்ப இருக்கிற மனநிலையில என்னன்னு சொல்றது? அழதான் முடியும். நான் அழறத கேட்டா அண்ணா உடைஞ்சு போயிடுவாரு. அவருக்கு இருக்கிற கஷ்டம் போதாதா? இல்ல இப்ப போன் பேச வேண்டாம். வெண்பாவுக்கு நல்லா ஆனதும் பேசிக்கலாம், அதுதான் நல்லது. மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க போல இருக்கு. ஐயா 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 அவ பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கா ஐயா. சீக்கிரமா பணத்தோட வந்துருவா ஐயா. அவள எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. ஏண்டா திருட்டு பயல, அவ பணம் தர வரைக்கும் நான் வந்து உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமாடா? இதோ பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை தூக்குற தாலிய கட்டுற. உன்னை நான் மச்சான்னு கூப்பிட்டனே, ஏன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சியா? நான் கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனையே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். எவ்வளவு நாள்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? ஐயா நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஐயா, தெரியாம ஏதோ பண்ணிட்டா. அவட்ட நான் எப்படியா பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவ வாழ்க்கை கெடுத்துறாதீங்க ஐயா. வாழ வேண்டிய பொண்ணு ஐயா, ஏதோ புத்தி கெட்டு போய் நேர்மை நானேன்னு பேசி என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டா. அவளை மன்னிச்சிருங்க ஐயா. ஓஹோ, அவ வாழ வேண்டிய பொண்ணுனா நான் சாக வேண்டிய கிழட்டு நாயடா? எழுதி வச்சுக்கோ, மல்லி அடுத்த தடவை உன் கண்ணுல படும்போது அவ எனக்கு பொண்டாட்டியா தாண்டா இருப்பா. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன்டா. நீ எல்லாம் மனுஷனா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு மல்லி கல்யாணம் நடக்காதா? அப்ப நீ உயிரோட இருந்தாதானடா? ஐயா ஐயா, விட்டுருங்கய்யா, அவரை விட்டுருங்க. போடா, தொலைச்சிருவேன் தொலைச்சு. முடியாதாமே, வாங்கடா. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் இப்படி மிதி வாங்கி சாகுற?
வெண்பாக்கு இத கொடுத்துட்டா நிச்சயம் நல்லா ஆயிடுவா. ஆனா கொடுக்க முடியுமா கடவுளே? ஓம் கோரட்ச சித்தாய நமஹ, ஓம் கோரட்ச சித்தாய நமஹ, ஓம் கோரட்ச சித்தாய நமஹ. கடவுளே, முருகா, குழந்தைக்கு ஒண்ணு ஆகாம காப்பாத்துப்பா. டேய் விஜய், ஒண்ணு ஆகாதுப்பா, நீ தைரியமா இரு. நான் என் வாழ்க்கையில என்னமா தப்பு பண்ண? நான் எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? ஒரு காலத்துல நானும் சராசரி மனுஷனா சந்தோஷமா வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன்னு தெரியுமாமா? என் நேரம் வெண்பா தான் என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷம்னு கடவுள் காட்டுறாருன்னு நினைச்சுக்கிட்டு நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. ஆனா எனக்கு வெண்பாவோட உடம்பு சரியில்லைன்னா அதுக்கப்புறம் நான் எப்படிமா நிம்மதியா இருப்பேன்? நல்லது கெட்டது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி காய்ச்சல், ஃபுட் பாய்சன் வரதெல்லாம் சாதாரணம் தான். உனக்கு வராதா? என்ன இப்போ ஒரே குழந்தைய இப்படி நம்ம வச்சுட்டு வளர்க்கறப்போ அவளுக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியல. ஸ்கூல்ல இருந்துதாம்மா கால் பண்றாங்க. ஹலோ மேடம். வெண்பா எப்படி சார் இருக்கா? ஏதோ இருக்கா மேடம், சொல்லுங்க. வெண்பா சாப்பிட்ட ஃபுட்ல எள்ளு இருந்திருக்கு சார். அதுதான் அவளுக்கு ஒத்துக்கலைன்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. எள்ள? அவ சாப்பிட்டது மில்லட் ஃபுட் தான் மேடம். அவளுக்கு சின்ன வயசுல இருந்து எள்ளு ஒத்துக்காது. அதனால அவளுக்கு எள்ளு குடுக்கறதே இல்ல. உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாருங்க சார். ஹாஸ்பிடல்ல ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. எள்ளு சில குழந்தைங்களை ரொம்ப பாதிக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை இப்படிதான் அலர்ஜியால பாதிக்கப்பட்டு போன வாரம் தான் ஐசியூல வச்சிருந்தாங்க. இல்ல மேடம், இப்ப டாக்டர் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஒருவேளை அட்மிட் பண்ண சொன்னா பண்ணிடுறோம். அதுதான் நல்லதுன்னு தோணுது சார். லேட் பண்ணிடாதீங்க. பை த வே மிஸ்டர் விஜய், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைடுல எந்த தப்பும் இல்ல. நீங்க தான் ஒத்துக்காத சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கீங்க. கடைசியில எங்களை ப்ளேம் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தான் நாங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். குழந்தைய பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். என்னடா சொல்றாங்க? அம்மா, அவ சாப்பிட்ட சாப்பாடுல எள்ளு கலந்திருக்காமா. ஐயோ, அதனாலதான் வெண்பாக்கு ஒத்துக்கலங்கறாங்க. இமிடியேட்டா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண சொன்னாங்கம்மா. டாக்டர் வரேன்னு சொல்லி டைம் ஆயிடுச்சுல, அவங்க வராங்களான்னு போய் பாரு போ. ஓகேமா. ஏ மல்லி, கேப்பாடையில நீ எள்ளு கலந்தியா? இல்லையேங்க. ஏ பொய் சொல்லாத. அத சாப்பிட்டதுனாலதான் அலர்ஜி ஆகி என் பொண்ணு இப்படி கிடக்குறா. அவளுக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் போடலங்க. ஏய், அவ தான் போடலன்னு சொல்றாள்ல. வெண்பாக்கு எள்ளு ஒத்துக்காதுன்னு மல்லிக்கு எப்படி தெரியும்? என்ன பேசுற நீ? அம்மா, நான் எள்ளு சேர்க்கவே இல்ல. மா, அவளை முதல்ல பேசாம போ சொல்லுங்க. கையில என்னம்மா? மருந்துமா. என்ன மருந்து? எங்க ஊர்ல பெரியவங்க கொடுக்கற கை மருந்து. எந்த அலர்ஜியா இருந்தாலும் உடனே இந்த மருந்து அதை முறிச்சிடும். மா, இவள தேவையில்லாத வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. இல்லம்மா, இது உடம்புக்கு. இப்ப விடுமா, அப்புறம் பாத்துக்கலாம். டாக்டர் வராங்கல்ல. வெண்பாவை ஒரு தடவை பக்கத்துல உட்காந்து பார்க்கலாமாமா? என்ன கேள்வி இது? வா. ஏய், அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். வா உட்காரு. வெண்பா, என் செல்ல குட்டி, இப்படி கூப்பிட்டா சிரிப்பேடா. என் தங்கம்ல, என் வைரம்ல. அம்மா, வித்யாம்மா, இந்த மருந்தை கொடுக்கறேனே, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. 10 முறை வெத்தலைய மடிச்சு வச்சு கடிச்சு தின்னா எதிரி வீட்ல போய் கூட நம்ம விருந்து சாப்பிடலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மல்லி, முதல்ல எந்திச்சு போ. போன்னு சொல்றேன்ல, போ. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Arts and Science. Apply now. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa.